Good morning, good morning, good morning, Pasangala. Welcome to Xylem Learning. Welcome to Xylem CBSE +1 +2 Tamil. நான் டோனி வெல்ஃப்ரெட். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 4 மார்க் 5 மார்க்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஆர் யூ ஆல் ரெடி? நீங்கள் ரெடினா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சேட் பாக்ஸ்லையும் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ரைட்டா? ஃபர்ஸ்ட்டு முக்கியமான 1 மார்க் பாருங்கள். இதில் 1 மார்க்னால் எம்சிக்யூஸ் மாதிரியும் வரும், இந்த மாதிரி 1 வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரியும் வரும். சரியா? ரெண்டுமே முக்கியம்தான். ரைட்டா? ஓகேவா? ஹாய் ஸ்ரீ சுபிக்ஷா. ஏன்னா ஒரு சில 2 மார்க் 3 மார்க் கொஷின்ஸில் இந்த மாதிரி 1 மார்க் கொஷின்ஸை 2 கேட்டு விட்ருவாங்க. 2 மார்க்காக இருக்கும் பட்சத்தில், 3 மார்க்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரி 1 மார்க் கொஷினை 3 கேட்டு விட்ருவாங்க. ஸோ அதனால் இப்படிப்பட்ட கொஷின்ஸையும் நான் வச்சுருக்கிறேன். சரியா? Nostoc and Anabina have specialized cells called heterocysts. What is the function of these cells? ஸோ சைனோபாக்டீரியாவில் இவங்க இருப்பாங்கல்ல, பேசிக்காக என்ன பண்ணுவாங்க? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணுவாங்க. அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை நைட்ரைட் ஃபார்மேட்டுக்கு மாற்றுவாங்க. சரியா? ஸ்ரீ சுபிக்ஷா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ரைட்? அண்ட் share this with your friends. அடுத்த question, which group comprise single cell eukaryote? ஓகேவா? யூகேரியாட்லே யூனிசெல்லார் யூகேரியாட் ப்ரோட்டிஸ்டால தான் இருக்கும். அப்போ ப்ரோட்டிஸ்டா is the right answer. Which group comprise, okay, again it is repeating, which organism are the chief producer in ocean? ஓஷனில் மெயினாக ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுதான் சீஃப் ப்ரொடியூசர். ஸோ அதுதான் வந்து டயாட்டம்ஸ் அப்படிங்கிறது. அப்போது டேரெக்டாக என்சிஆரில் இருக்கக்கூடியது ப்ரோட்டிஸ்டா கிங்டமில் வரும். ரைட்? நேம் த ஃபங்கஸ் விச் காசஸ் டிசீசஸ் இன் வீட். ஓகே, கேட்குறாங்க. ரைட்டா? அந்த வீட்டில் ரஸ்ட்டை காஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? வீட்டில் ரஸ்ட்டை காஸ் பண்ணக்கூடிய ஃபங்கஸ் எதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். ரெண்டாவது ஸ்மட்டை காஸ் பண்ணக்கூடியது, ஸ்மட் ஃபங்கைனே சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஓகே, ஸோ அது எதுன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு புசினியா அப்படிங்கிறது ரஸ்ட்டை காஸ் பண்ணும், சிலாகோ அப்படிங்கிறது ஸ்மட்டை காஸ் பண்ணும். இதில் யூ அப்படிங்கிறது சைலண்ட். சரிங்களா? சாப்டரில் ஃபங்கை டாப்பிக்கில் வரும். ஸோ இவங்க 2 பேரும் வீட்டில் இந்த டிசீஸை காஸ் பண்ணுவாங்க. புசினியா காசஸ் ரஸ்ட், சிலாகோ காசஸ் ஸ்மட். ஓகே, SMUT. ரைட்டா? அடுத்து, which ascomycetes has been used extensively in biochemical and genetic work? ஸோ இந்த நியூரோஸ்போரா அப்படிங்கிற பர்டிகுலர் ஃபங்கை which belongs to the ascomycetes. ஸோ அதுதான் ரீசர்ச் பர்பஸ்க்கு பயோகெமிக்கல் அண்ட் ஜெனட்டிக்கல் ஒர்க்குக்கு பயன்படுத்துவாங்க. சரியா? அடுத்து, who introduced the 5 kingdom classification of organisms? ஆர்கானிசம்ஸுடைய இந்த 5 kingdom கிளாஸிஃபிகேஷனை ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணின சயின்டிஸ்ட் வந்துட்டு யார் அப்படிங்கிறதா கேள்வி. RH விட்டேக்கர் 1969 தான் இந்த 5 கிங்டம்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்? ஸோ அப்போது என்சிஆரில் இருக்கிற ஒரு கான்செப்ட் தான் இது. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். டு விச் கிங்டம் த மல்டிசெல்லார் டீகம்போசர் பிலாங்ஸ்? மல்டிசெல்லார் டீகம்போசர். ஸோ மல்டிசெல்லார்னாலே உங்களுக்கு ஃபங்கைலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ ஃபங்கை பிளான்டி அனிமேலியால், டீகம்போசர் உங்களுக்கு ஃபங்கையில் தான் இருப்பாங்க. அப்போது ஃபங்கை இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டா? PPLO-உடைய எக்ஸ்பேன்ஷன் கேட்குறாங்க. ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ நிமோனியாவை காஸ் பண்ணக்கூடிய இவங்க, ரைட், ரொம்ப ஸ்மாலாக இருப்பாங்க. ஓகே, and which class of fungi sexual reproduction does not occur? எந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கையில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்காது அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த டியூட்டிரோமைசிட்ஸ். ஸோ அதில் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு நடக்கவே நடக்காது, செக்ஷுவல் ஸ்டேஜே இருக்காது. சரியா? It is advised to grow 1 pulse crop in between 2 main crops in the same field. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அப்போது 2 மெயின் க்ராப்ஸ் கிடையில் ஒரு பல்ஸ் கிராப்பை எப்பயுமே வளர்க்க சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அப்போது சாயிலுடைய ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? ஸோ அதுதான் மெயினான ரீசன். ஏன்னா ஓவராக மெயின் க்ராப்பை வளர்த்துக்கிட்டு இருந்தால் சாயிலில் உள்ள நியூட்ரியன்ட்லாம் இது சாப்பிட்டு தீத்துரும். நடுவில் கொஞ்சம் பல்ஸ் கிராப்பை போடும்போது கொஞ்சம் நியூட்ரியன்ட் மிச்சம் இருக்கும். சரியா? இது கூட பல்ஸ் கிராப் கூட கொஞ்சம் நியூட்ரியன்ட்டை சாயிலுக்கு ஆட் பண்ணலாம். மோஸ்ட்லி அது எடுக்கும், பட் ஆனால் ரொம்ப மெயின் க்ராப்பாக போட்டுருந்தீங்கன்னா சாயில் இருக்க நியூட்ரியன்ட் எல்லாத்தையும் தின்னு தீத்துரும். ஸோ ஒரு பல்ஸ் க்ராப்பை போட்டிங்கன்னா
கொஞ்சம் ஃபர்டிலிட்டியை நீங்கள் சஸ்டெயின் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். சரியா? அடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷினை பார்க்கலாமா? ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட்டானது நான் கொடுத்துருக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் போடுங்க பார்க்கலாம். அண்ட் ஹவு ஆர் ஆல்ட் பாக்டீரியா கிளாசிஃபைடு ஆன் த ஹவு ஆர் பாக்டீரியா கிளாசிஃபைடு ஆன் த பேசிஸ் ஆஃப் தியர் ஷேப்ஸ். ஸோ பேசிக்காக ஒரு பாக்டீரியா இப்படி ஸ்பெரிக்கலாக இருக்குது அப்படின்னா அது நம்ம காக்கஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? புரியுதா? ரைட்டுங்களா? அண்ட் இப்போ ஒரு பாக்டீரியா வந்துட்டு ராட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அது நம்ம பேசிலை அல்லது பேசிலஸ் பாக்டீரியான்னு சொல்லலாம். ஹாய் சாரோ, குட் மார்னிங். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சாரோ. ஓகேவா? ஸோ அதே பாருங்கள், பாக்டீரியா வந்துட்டு ஒரு மாதிரி என்னங்க ஸ்பைரல் ஷேப்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்பைருலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ காக்கஸ் இஸ் ஃபார் ஸ்பெரிக்கல், பேசிலஸ் இஸ் ஃபார் ராட் ஷேப்டு பாக்டீரியா. சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டுங்களா? கிளியருங்களா? ரைட்டுங்க. அப்போ அடுத்து இந்த மாதிரி ஸ்பைரலமாக இருக்குது அப்படின்னா இப்படி ஸ்பைரலாக இருக்குது அப்படின்னா ஸ்பைரலம் ஷேப் ஸ்பைரலம் கேட்டகரி ஆஃப் பாக்டீரியா. ரைட்? அண்ட் ஃபைனலாக கமா ஷேப்பில் இருக்குண்ணா எப்படிங்க? ஸோ இந்த மாதிரி கமா ஷேப்பில் இருக்குது அப்படின்னா இட் இஸ் விப்ரியம். ஓகேவா? இந்த விப்ரியோ காலரே அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. ஸோ அது காலரா டிசீஸை காஸ் பண்ணும். அப்போ கமா ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இஸ் த விப்ரியம். ஸ்பைரலாக இருக்கிற பாக்டீரியா இஸ் த ஸ்பைரலம். ராட் ஷேப்பில் இருக்கிற பாக்டீரியா இஸ் த பேசிலஸ். ஸ்பெரிக்கலாக இருக்கிற பாக்டீரியா இஸ் த காக்கஸ். ஓகேவா? ஐ ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவில் என்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதா மோஸ்ட்லி ஃபிஷன் நடக்கும். ஒரு பாக்டீரியா செல் இருக்குன்னா அது 2ஆக டிவைட் ஆகிட்டு 2 புது பாக்டீரியா வர மாதிரி நடக்கும். அல்லது ஸ்போர் ப்ரொடக்ஷன் இன் டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஸ்போர்லேருந்து புது பாக்டீரியா வரக்கூடியது 2வது ஸ்டெப்பு. சரி, அது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். தேர்டு ஸ்டெப் வந்துட்டு கான்ஜுகேஷன் சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபரிங் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். அதாவது ஒன் பர்சன்னா ஒரு பாக்டீரியா டு அனதர் பாக்டீரியா, கான்ஜுகேஷன் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு லெட்ஸே இப்படி ஒரு பாக்டீரியா இருக்குது, இங்கே இன்னொரு பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பாக்டீரியாவுடைய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இங்கேருந்து இங்கே போகும். சரியா? இதில் டபுள் ஸ்ட்ராண்ட் இருக்குன்னா இதிலேருந்து ஒரு ஸ்ட்ராண்ட் இங்கே போயிடும். ரைட்? ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும், இந்த 2 பாக்டீரியாலேயுமே ஒரு ஸ்ட்ராண்டு இருக்குதா. அப்புறமா இவங்க ரெண்டுமே 2 ஸ்ட்ராண்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. யார் இவங்களோ டபுள் ஸ்ட்ராண்டை லேட்டராக ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், ஒய் ஆர் ரெட் டைட்ஸ் காஸ்ட் அண்ட் ஒய் ஆர் தே ஹார்ம்ஃபுல். ஸோ கடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரெட் கலர்லாம் இருக்கும். சரியா? அதுதான் என்னது, ரெட் டைட்ஸ். ஸோ அப்போ அது எதனால் ஃபார்ம் ஆகுது, அது கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லும் கூட. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த ரெட் ரைனோஃப்ளாஜிலேட் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் கோனி அவுலெக்ஸுங்கிறது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆயிரும். ஸோ அப்போது அது இருக்கக்கூடிய வாட்டர் பாடியில் பயங்கர ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா அந்த வாட்டர் பாடியே பயங்கர ரெட்டாக மாறிடும். சரியா? ஏன் அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னா அது ஒரு சில கெமிக்கல்ஸை எமிட் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் அனிமல்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிடும். புரியுதா? ரைட்? அதுக்காக தான் அது வந்துட்டு ஹார்ம்ஃபுல் சொல்கிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு புரியுது நம்புகிறேன். சரியா? And which class of kingdom fungi has both unicellular as well as a multicellular member? So fungiல மெஜாரிட்டி மல்டிசெல்லார் தான். அப்போ அந்த ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. என்னங்க, ஒரு சில எக்ஸப்ஷன் வந்துட்டு இருக்குது. அப்போது அவங்க வந்துட்டு யூனிசெல்லுலார், இந்த ஈஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ பாருங்கள், வென் இஸ் அ ஃபங்கை கோப்ரோஃபைலஸ். அடுத்த கேள்வி. ஸோ ஃபஸ்ட் விஷயம் உங்களுக்கு ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் ஆஃப் ஃபங்கையில் இல்லைங்க, அப்படின்ற கிளாஸ் ஆஃப் ஃபங்கையில் தான் யூனிசெல்லாரும் வரும், மல்டிசெல்லாரும் வரும். ஸோ யூனிசெல்லார் யார் அப்படின்னா ஈஸ்ட், விச் இஸ் அ யூனிசெல்லுலார். பெனிசிலியம் அப்படிங்கிறது வந்துட்டு மல்டிசெல்லுலார். ஸோ போத் ஆஃப் தெம் பிலாங் டு த ஆஸ்கோமைசிட்ஸ். ஓகேவா? அப்போது வென் இஸ் அ ஃபங்கை காப்ரோஃபைலஸ். காப்ரோஃபைலஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஃபங்கை கவுடங்கை சாப்பிட்டு அந்த கவுடங்களே ஃப்ளரிஷ் ஆகுறது. ஸோ காப்ரோஃபைலஸ் மீன்ஸ் ஃபங்கை ஃப்ளரிஷ் ஆன் கவுடங்.
கவுடங்கோ பஃபலோ டங்கோ மாடு சாணம் போட்டால் என்ன எருமை சாணம் போட்டால் என்ன எல்லாம் ஒன்று தானே ரைட்டா ஓகே புரியுதா குட் மார்னிங் ஏஜி கேமிங் ஸோ எந்த கிளாஸ் ஆஃப் கிங்டம் ஐ மீன் எந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கை will have both unicellular and multicellularன்னு கேட்டால் அதுதான் ஆஸ்கோமைசிட்ஸ் ஓகேங்களா அப்போது யூனிசெல்லார் ஃபங்கைக்கான எக்ஸாம்பிள் இஸ் ஈஸ்ட் மல்டிசெல்லார் ஃபங்கைக்கான எக்ஸாம்பிள் இஸ் பெனிசிலியம் ஓகேவா ஸோ எப்போ ஒரு ஃபங்கை காப்ரோஃபைலஸாக இருக்கும் ஃபைலஸ் அப்படின்னா ஃபைல்னாலே லவ்விங் ஸோ எப்போ ஒரு காப்ரோஃபைலஸாக இருக்கும் அப்படின்னா பாருங்கள் அதாவது காப்ரோஃபைலஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே டங்கு கவுடங்க லவ்விங் லைக் டங் லவ்விங் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போது எப்போ வந்து கவுடங்கில் நல்லா ஃப்ளரிஷ் ஆகுதோ ஸோ அதுதான் நம்ம காப்ரோஃபைலஸ் சொல்கிறோம் ஃப்ளரிஷ்னா இந்த கவுடங்க சாப்பிட்டு அது நல்லா சர்வைவ் பண்ணுறது சரியா ரைட் கேமிங் குட் மார்னிங் லைக் த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் கிளாசிஃபிகேஷன் ஆர்கனிசமை கிளாஸிஃபை பண்ணுறதுல மாடர்ன் பேசிஸ் என்னது அப்படிங்கிறத கேள்வி ஸோ மாடர்ன் டெக்ஸானமி வந்துட்டு ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணும் ஃபர்ஸ்ட் விஷயம் மாடர்ன் டெக்ஸானமி எப்போயுமே எவல்யூஷனுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எவல்யூஷன் ஸோ எப்படி ஒவ்வொரு ஆர்கானிசமும் எவால்வ் ஆகி வருது ஒவ்வொரு ஆர்கானிசமுடைய மூதாதையர் யார் ஆன்செஸ்டர் யார் அவங்கக்கிட்ட இருந்து எப்படி இவங்க எவால்வ் ஆகி வந்தாங்க ஓகே அந்த ஆன்செஸ்டர் ஃபைலோஜெனடிக் கனெக்ஷன் அது வந்து எப்பயுமே பார்க்கும் ரெண்டாவது விஷயம் த ஜெனட்டிக் கோட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆர் சிமிலர் அதாவது மாடர்ன் டாக்ஸானமி அதோடைய அந்த பிரின்சிபல்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்பீஸோடைய அந்த ஜெனட்டிக் கோட் பேசிக் ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு சிமிலராக இருக்கும் சரிங்களா மைனர் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் மோஸ்ட்லி சிமிலராக இருக்கும் அண்ட் தேர்ட் விஷயம் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் இது கைண்ட் ஆஃப் ஒரு அவுட் ஆஃப் என்சிஆர்டி பேஸ் கொஷின் சொல்லலாம் அல்லது என்சிஆரில் இருக்க கான்செப்டை கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஷின் கூட நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ஸோ அந்த என்விரான்மெண்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து இந்த டாக்ஸானமி டிபெண்ட் ஆகி இருக்குது ரைட் அது என்ன மாதிரி என்விரான்மெண்ட்டில் அந்த ஆர்கனிசம் இருக்குது அப்படிங்கிறதும் சரியா ஹோப் இது புரியுது அப்படின்னு நம்புகிறேன் இது கைண்ட் ஆஃப் என்சிஆரில் இருக்க கான்செப்டை ஒரு மாதிரி இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க சரியா டேரெக்டாக இல்லை கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஃபங்கை தட் ஆக்ட்ஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஃபேமஸ் ஸோ பெனிசிலியம் அப்படிங்கிற பர்டிகுலர் ஃபங்கை வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்கை செய்ய முடியும் சரிங்களா அப்போது இந்த பர்டிகுலர் பெனிசிலியம் கேட்டகரி ஆஃப் ஃபங்கையிலேருந்து என்ன மாதிரியான ஆன்டிபயோட்டிக் செய்ய முடியும் அப்படின்னா பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்கை நம்மளால் செய்ய முடியும் சரியா அப்போது இந்த பெனிசிலியம் அப்படிங்கிறதுலே சப் கேட்டகரிஸ் இருக்குது க்ரீன் மோல்டு ப்ளூ மோல்டுன்னு சொல்லிட்டு ரைட் இது உங்கள் புக்கில் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ த பாக்டீரியா பெனிசிலியம் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி பெனிசிலியம்லேயே ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் சொல்லணுன்னா பெனிசிலியம் சாரி இது பாக்டீரியா இல்லை ஃபங்கை ஓகே பாக்டீரியா இல்லை ஃபங்கை திஸ் நாட் எ பாக்டீரியா இட் இஸ் அ ஃபங்கை ஓகே ஸோ பாருங்கோ பெனிசிலியம் கிரைசோஜீனம் அப்படிங்கிற ஃபங்கை எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக்கை செய்கிறதுக்கு பெனிசிலியம் கிரைசோஜீனம் அப்படின்ற ஃபங்கை யூஸ் ஆகுது சரியா ரைட் ஸோ பசங்களா கேன் யூ see me and hear me ப்ராப்பர்லி சேட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா யாருக்கெல்லாம் இது டவுட்ஸ் இருக்குதுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ if you have any doubts you can ask me or you all feeling that this is useful chat la solunga paakalam if it is useful chat la put me a heart symbol okay right அடுத்த கேள்வி phylogenetic system of classification ஸோ இதுதான் மாடர்ன் லேட்டஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஃபைலோஜெனி அப்படின்னாலே எவல்யூஷனல் ரிலேஷன்ஷிப் ஸோ எப்படி ஒரு ஆர்கானிசம் அதுக்கு முன்னாடி இருந்த அதோடைய ஆன்செஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்குது ஓகே ஸோ எப்படி ஒரு முன்னாடி இருந்த அந்த ஆன்செஸ்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்கானிசம் எவால்வ் ஆகி வருது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த ஃபைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ரைட் புரியுது அதான் சொல்கிறாங்க இந்த ஃபைலோஜெனடிக் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்பீசிஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணுது ஒரு இனம் ஒரு உயிரினம் ஸ்பீசிஸ் இருக்குது அது எப்படி எவால்வ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிறத பேஸ் பண்ணுது சரியா ஸோ இட் ரிஃப்ளெக்ஸ் எதை ரிஃப்ளெக்ஸ் பண்ணும் அப்படின்னா த ஃபண்டமெண்டல் இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ் ஸோ கிரியேச்சர்ஸ் பேசிக்காக ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அல்லது ஒருத்தருடைய ஃபீச்சர் இன்னொருத்தருடைய ஃபீச்சர் சிமிலராக இருக்கும் ஓகே ரெப்டைல்ஸ்லாம் சிமிலராக இருக்குது ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே விஷயத்துலேருந்து எவால்வ் ஆகி வந்திருப்பாங்க
ஒரே காமன் ஆன்சஸ்டர்லேருந்து எவால்வ் ஆகி வந்திருப்பாங்க. இப்போ டெட்ராபாட்ஸ்லாம் சிமிலராக இருக்குது. இப்போ அவங்க எல்லாம் ஒரு சேம் கேட்டகரியிலேருந்து எவால்வ் ஆகி வந்திருப்பாங்க. சரியா? அதுதான். இட் இஸ் நெய்தர் ஸ்டாட்டிக் ஆர் டைனாமிக். அதாவது ஸ்டாட்டிக்காகவும் இருக்காது, இல்லை மாறிக்கிட்டேவும் இருக்காது. ரைட்? அதோடைய ஆரிஜின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ஃபாசில் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு உயிரினத்துடைய ஆரிஜின் இருக்குது. அதாவது இப்போ இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஆரம்பத்தில் எப்படி உருவாகி வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஆரிஜின் அப்படிங்கிறது அதுக்கான டேட்டா இருக்குது. பட் ஆனால் ரொம்ப கம்ப்ளீட்டாக இல்லை. அந்த ஃபாசில் டேட்டா, ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஓகே, புரியுதா? ஏன் அப்படி இருக்குன்னா, அந்த ஃபாசில்ஸ் ஃபார்ம் ஆகிறதுல நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, எக்ஸ்போஸ் ஆகிறத டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்படியே அந்த ஃபாசில் ஃபார்ம் ஆகி எக்ஸ்போஸ் ஆனாலும் அதை நம்ம கண்டுபிடிக்கிறத டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அந்த ஃபாசிலை இன்வெஸ்டிகேட் பண்ணி இது ஒரு உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது. ரைட்? ஸோ இதனால தான் நிறைய ஆர்கனிசமுடைய ஆரிஜின் வந்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. இது எந்த மாதிரியான உயிரினத்துலேருந்து எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த பேசிஸ் ஆஃப் விட்டேக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ விட்டேக்கர் அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாங்க கரெக்டாக. ஸோ அதை கொடுத்த அந்த விட்டேக்கர் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க. ரைட்? ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் அந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமை வந்துட்டு அவங்க கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 க்ரைட்டீரியாவை மெயினாக ஃபாலோ பண்ணாங்க. ரைட்? ஷியோர்ப்பா வசந்தி, கண்டிப்பாக மார்னிங் 12th வீடியோ போடலாம்ப்பா வசந்தி. ரைட்டா? கண்டிப்பாக வீடியோ போடலாம். ஷியோர் வில் டூ இட். ஷியோர் வசந்தி, வெல்கம் டு த செஷன் வசந்தி. ஓகே, ஸோ பாருங்கள், விட்டேக்கருடைய அந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு ஒரு 3 முக்கியமான க்ரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் விஷயம், செல்லுடைய ஸ்ட்ரக்சர், ப்ரோகேரியட்டா யூகேரியட்டா, அதாவது வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸா இல்லை நாட் வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸா, வெல் டிஃபைன்டு மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸா, நாட் வெல் டிஃபைன்டு மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸா. ரைட்? ஸோ வசந்தி, வீடியோ லைக் பண்ணிட்டீங்களா? ஸோ யாரெல்லாம் இன்னும் வீடியோ லைக் பண்ணலையோ லைக் பண்ணிடுங்க. ரைட்? தட் வில் பி ஹைலி ஹெல்ப்ஃபுல். ரெண்டாவது விஷயம், உயிரினம் யூனிசெல்லரா மல்டி செல்லரா, சிங்கிள் செல் வச்சுருக்குதா இல்லை குரூப் ஆஃப் செல் வச்சுருக்குதா, அதை பார்ப்பாங்க. மூணாவது விஷயம், என்ன மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ விட்டேக்கர் சிஸ்டத்தோடைய ஃபீச்சரே அதுதான். டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கிற எல்லா உயிரினத்தையும் ஒன்றா போட்டிருப்பாங்க. ஆனால் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இவங்களாம் ஆட்டோட்ரோபிக், இவங்களாம் வந்து ஹெட்ரோட்ரோபிக், அந்த ஹெட்ரோட்ரோபிக்கில் இவங்களாம் பேராசைட்டிக் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ பேராசைட்டிக் ஒட்டுண்ணி சொல்லலாம், இன்னொரு ஆர்கனிசம் மேலே அட்டாச் ஆகிட்டு அதில் நியூட்ரியன்ட் எடுக்கும். ரைட்? And autotropic, they prepare their own food. Heterotropic, they depend on another organism to prepare their own food. இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சரியா? ஓகே, ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். Who gave அந்த 5 kingdom classification? 5 kingdom classification யார் வந்து கொடுத்தா அப்படிங்கிறதான் கேள்வி. What was the criteria used for such classification? ஆல்ரெடி பார்த்தது தான். விட்டேக்கர் அப்படிங்கிறவர் தான் என்னங்க, ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படிங்கிறவங்க தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமை கொடுத்தாங்க. ரைட்? ஆர்ஹெச் விட்டேக்கர். ஸோ க்ரைட்டீரியா என்னது அப்படின்னா பாருங்கள், ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். டெஃபினட்டாக ஒரு உயிரினம் எந்த உயிரினத்துலேருந்து எவால்வ் ஆகி வந்துச்சு அப்படின்ற அந்த கனெக்ஷன் தெரியணும். ரெண்டாவது செல் ஸ்ட்ரக்சர் தெரியணும், ப்ரோகேரியட்டா யூகேரியட்டா. மூணாவது தேலஸ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதோடைய பாடி வந்து டெலாய்டாக இருக்குன்னா அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அது தெரியணும். எப்படி நியூட்ரிஷன் எடுத்துக்கிறாங்க, ஆட்டோட்ரோபிக்கா ஹெட்ரோட்ரோபிக்கா. ரைட்? அடுத்து எப்படி ரீப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களா, எப்படி பண்ணுறாங்க, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா எப்படி பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம மெயினாக கொண்டு போகணும். சரியா? ஸோ திஸ் இஸ் த 3 மார்க்ஸ் நம்ம வந்துட்டோம். இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் த செக்ஷுவல் சைக்கிள் இன் கிங்டம் ஃபங்கை. இப்போது ஃபங்கையில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஒரு ஹேப்ளாய்ட் கெமீட், இங்கே ஒரு ஹேப்ளாய்ட் கெமீட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நியூக்ளியஸ் இருக்கும், இதுக்கு நியூக்ளியஸ் இருக்கும். ரைட்டுங்களா? ரெண்டுத்துடைய அந்த சைட்டோபிளாசம் கண்டென்ட் வந்து ஃபியூஸ் ஆகணும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பிளாஸ்மோகேமி, ஃபியூஷன் ஆஃப் 2 மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் கேமீட்டோடைய அந்த ப்ரோட்டோபிளாசம். அப்போது நான் சைட்டோபிளாசம் சொல்கிறேன், ப்ரோட்டோபிளாசம்னா இந்த டோட்டல் கண்டென்ட் சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் சேர்த்து தான் ப்ரோட்டோபிளாசம் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த உள்ள இருக்க கண்டென்ட் ஃபியூஸ் ஆகும். சரியா? ரெண்டாவது ஸ்டெப்பில் தான் கேரியோகேமி. கேரியோ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நியூக்ளியஸ். சரியா? அப்போது ரெண்டாவது ஸ்டெப்பில் தான் என்னது ஃபியூஸ் ஆகும், நியூக்ளியஸ் ஃபியூஷன் ஆகும். சரியா? அப்போது ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜைகோட் டிப்ளாய்டாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த ஜைகோட்டில் மியாசிஸ் நடந்து தான் ஹேப்பிலாய்டாக இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ டிப்ளாய்டாக இருக்க ஜைகோட்டில் மியாசிஸ் நடந்து ஹேப்பிலாய்டாக இருக்கக்கூடிய ஸ்போர்ஸை ஃபார்மேஷன் பண்ணும். இதான் ஸ்டெப் நம்பர் 3. கேன் யூ கெட் வாட் ஐம் சேயிங்? புரியுதா நான் சொல்ல வர்றது? ஓகே,
ஸோ பாருங்க, அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு ஹாப்ளாய்டு கெமீட்டும் ஃபியூஷன் ஆகும் பொழுது, ரெண்டு ஹாப்ளாய்டு கெமீட்டும் ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்ச பிறகு, பிளாஸ்மா கேமி முடிஞ்ச பிறகு அந்த நியூக்ளியஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இருக்கும். ஓகேவா, புரியுதா? கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு நியூக்ளியஸ் ஃபியூஷன் ஆகாமலே இருக்கும். அதான் டைகேரியோ ஃபேஸ் சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயும் இருக்காது. இந்த ஆஸ்கோமைசிஸ் பெஸ்டியோமைசிஸில் நீங்கள் பார்க்க முடியும், ரைட்? அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு நியூக்ளியை ஒரு செல்லுக்கு இருக்கும். அதான் டைகேரியான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா கேரியோகேமிக்கு முன்னாடி, ரைட்? ஸோ மெயினாக இந்த 3 ஸ்டெப்பு தான். அப்போது பிளாஸ்மா கேமி, கேரியோகேமி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைகோட்டில் மியோசிஸ் நடந்து ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகிறது. அந்த ஸ்போர்லேருந்து புது ஃபங்கை வரும். ஸோ இந்த ஸ்டெப் வந்துட்டு ஆஸ்கோமைசிஸ் அண்ட் பெஸ்டியோமைசிஸ்க்கு மட்டும் வரும். என்னதுன்னா ஃபஸ்ட்டு பிளாஸ்மா கேமி, செகண்ட் இந்த டைகேரியோ ஃபேஸ், மூணாவது இந்த கேரியோகேமி, நாலாவது ஜைகோட்டில் மியோசிஸ் ஆகிறது. ஸோ ஆஸ்கோமைசிஸ் அண்ட் பெஸ்டியோமைசிஸ்க்கு மட்டும் இந்த 4 ஸ்டெப், மற்றவங்களுக்குலாம் 3 ஸ்டெப். சரியா? ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 3 மார்க் கொஷின் பாருங்கள். சம் சிம்பியாட்டிக் ஆர்கானிசம் ஆர் வெரி குட் pollution indicator and are composed of chlorophyll, okay, and non-chlorophyll member. சரியா? ஸோ டிஸ்கிரைப் them. ரொம்ப சிம்பிள். இந்த லைக்கன் இருக்காங்கல்ல, ஃபங்கை ப்ளஸ் ஆல்கே, அவங்க வந்துட்டு சிம்பியாட்டிக் கனெக்ஷன் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ஆல்கே, அதாவது ஆல்கேயும் ஃபங்கையும் மியூச்சுவல் கனெக்ஷன், மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ ஆல்கே ஃபங்கைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபங்கை ஆல்கேக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் லைக்கன் வந்து ஃபார்ம் ஆகுது, ரைட்? அதில் ஆல்கேயில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா க்ரீன் ஆல்கே குளோரோஃபைசியவும், இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஃபங்கையில் சொல்லணும்னா ஆஸ்கோமைசிஸை சேர்ந்த ஃபங்கை தான் மோஸ்ட்லி சேருவாங்க. மோஸ்ட்லி அவங்க 2 பேர் தான் சேருவாங்க, ரைட்? ஸோ இவங்க மெயின்லி க்ளீனான ஏரியாவில் தான் க்ரோ ஆவாங்க. ஸோ லைக்கனுடைய ஃபீச்சரே பொல்யூஷன் இண்டிகேட்டர். பொல்யூஷன் இருக்குன்னா வளராது, பொல்யூஷன் இல்லாத க்ளீன் பிளேசஸில் தான் வளரும். சரிங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் தே டு நாட் க்ரோ இன் பொல்யூட்டட் ஏரியாஸு, ரைட்? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் மெக்கானிசம்னு ஒரு கான்செப்ட் எவல்யூஷனில் வரும். இப்போ இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி லைக்கன் நிறையா இருந்துச்சு, ஓகேவா? இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்த பிறகு லைக்கன் குறைஞ்சிருச்சு. அப்போது இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி லைக்கனுடைய கலர் வந்து கைண்ட் ஆஃப் ஒயிட்டாக இருந்துச்சா. லைக்கன் இருந்ததுனால அந்த லைக்கன் ஒரு மரத்தில் இருக்கும், அந்த மரத்தில் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த லைக்கன், ரைட்? இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஜாஸ்தி வர்றதுக்கு முன்னாடி. அப்போது இந்த மாற்று ஒன்று, ஒயிட் விங்டு மாற்று அந்த மரத்தில் உட்காந்துக்கும். அப்போது மரத்தில் உட்காரும்போது லைக்கன்னு வெள்ளையாக இருக்குது, அது மேலே மாற்று பூச்சி உட்காருது, அதுவும் வெள்ளையாக இருக்குது. இப்போ இந்த மாற்றை சாப்பிடக்கூடிய ப்ரிடேட்டர் இருக்கும்ல, இந்த மாற்றை சாப்பிடக்கூடிய வேற ஒரு ஆர்கானிசம் ப்ரிடேட்டர், அவங்க கண்டுபிடிக்க முடியாது இந்த மாற்றை. சரியா? இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறம் லைக்கன் இல்லை, அப்போ லைக்கன் வளரல, மரம் வந்து ஆஸ் யூஷுவல் அதோடைய ஒரிஜினலான ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ இந்த மாற்று மரத்தில் உட்காரும்போது மாற்று வெள்ளையாக இருக்குன்னா அதோடைய ப்ரிடேட்டர் கண்டுபிடிச்சி சாப்பிட்றோம். ஸோ மாற்று எவால்வ் ஆகி அந்த மரத்துடைய கலருக்கு தகுந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ரௌன் கலரில் மாறிச்சு, டார்க் விங்டாக மாறிச்சு மாற்று. ஸோ அது மரத்தில் உட்காரும் போது ப்ரிடேட்டரால் கண்டுபிடிக்க முடியல, அதுவும் உயிரோடு இருந்துச்சு. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், why is the natural system of classification better than the artificial system of classification? ஸோ அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, ஸோ பேசிக்காக இது ஃபஸ்ட்டு வந்துச்சு, இது செகண்ட் வந்துச்சு, ரைட்டா? இதை விட இது கொஞ்சம் பெட்டர் தான். அப்போது நேச்சுரல் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு பேசிக்காக அதில் இருக்கக்கூடிய நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் கொஞ்சம் எவல்யூஷனரி டெண்டன்சிஸு, ஃபைலோஜெனி அதெல்லாம் கூட வரும். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு டெஃபினேஷன். நான் உங்களுக்கு என்சிஆர்டில் இருக்கிற டெஃபினேஷனை கொடுக்குறேன், சரியா? ரைட்? I'll give you the NCERT definition. Give you just 1 minute. ஒரே நிமிஷம் இருங்க, give me 1 minute. Give me 1 minute. ஒரே நிமிடம், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் கிவ் மீ ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம்.
Give me just 1 minute Pasangala. Okay. ஒரே நிமிடம். Okay, so as you can see, உங்கள் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் இதுக்கான ஆன்சரே இருக்காது. இந்த கொஷின் உங்களுக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் போர்ஷன் நீங்கள் சொல்லிக்கலாம். பிளான் கிங்டமில் தான் அதை பற்றி இருக்கும். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம், நேச்சுரல் சிஸ்டம்னு பிளான் கிங்டமில் தான் இருக்கும். ஸோ நான் என்சிஆர்டியோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை தான் இங்கே போட்டிருக்கேன். ரைட்டா? ஸோ பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு விஷயம் இருக்கும். நேச்சுரல் சிஸ்டம் டெவலப் ஆச்சு. ஓகேவா? அது எதை பேஸ் பண்ணதுன்னா நேச்சுரல் அஃபினிட்டிஸை பேஸ் பண்ணுது. அஃபினிட்டிஸ்னால் சிமிலாரிட்டிஸ். யாருக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அமாங் த ஆர்கானிசம்ஸுக்கு இடையே இருக்கக்கூடிய நேச்சுரல் சிமிலாரிட்டிஸை பேஸ் பண்ணது தான் நேச்சுரல் சிஸ்டம். ரைட்? ஸோ இது வந்துட்டு நாட் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபீச்சரை மட்டும் கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஒரு ஆர்கனிசத்துடைய பாடிக்கு வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபீச்சரை மட்டும் கன்சிடர் பண்ணுறது கிடையாது, பட் ஆல்சோ இன்டர்னல் ஃபீச்சரையும் கன்சிடர் பண்ணுறாங்க. என்னென்ன மாதிரியான இன்டர்னல் ஃபீச்சர்னால் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், ஒரு செல்லுக்குள்ளார என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, எனடாமி, ஒரு ஆர்கனிசத்தை கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, எம்ப்ரியாலஜி, அந்த ஆர்கனிசம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சைகோட்லேருந்து எம்ப்ரியோலாம் க்ரோ ஆகி வந்துச்சு அதை பற்றி படிக்கிறது. அப்புறம் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி, அந்த பர்டிகுலர் ஆர்கனிசம், அது பிளான்ட்டோ அனிமலோ, ஃபைட்னா பிளான்ட்டு, அப்போ அதோடைய கெமிக்கல்ஸ் என்னென்ன இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு படிக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது தான் நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸ்க்கு அப்படி ஒரு சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கொடுத்தது பெந்தமன் ஹூக்கர். இங்கே ஜென்ரலாக கேட்டிருக்காங்க, பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் இதை பற்றி இருக்காது, பிளான் கிங்டமில் தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அங்கே தான் நம்ம இதுக்கான இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். ரைட்? ஸோ டிஸ்கஸ் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ப்ரீஃப்லி. ஓகேங்களா? சூப்பர். தலையை தூக்கி இது என்னது அப்படின்னா டிஃப்ரெண்ட், இங்கே இந்த கொஷினை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ரைட்டா? கொஷின் என்னதுன்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஃபங்கையை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இங்கே. ரைட்டா? லெட் அஸ் டிஸ்கஸ் ஃபியூ. எல்லாமே எடுக்க போகிறதில்ல, பேசிக்காக ஒரு 3 மட்டும் எடுக்க போகிறேன். சரிங்களா? ஃபைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெஸ்டியோமைசிட்ஸ், டியூட்ரோமைசிட்ஸை இப்போதைக்கு நான் விட்ருக்கேன். இப்போதைக்கு பேசிக்காக 3. ஸோ ஃபைக்கோமைசிட்ஸ் மல்டி நியூக்ளியேட்டடு, அதாவது சீனோசைடிக் சொல்லுவாங்க, செப்டே இருக்காது, ஏ செப்டேட் மைசிலியம், ஏ செக்ஷுவல் ஸ்போர், ஏ பிளேனோஸ்போர், செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் ஐசோகேமி. ஸோ மெயினாக மாய்ஸ்ட் பேசஸில் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் மியூக்கர், அல்புகோமாரி, ஃபங்கைலாம். ஆஸ்கோமைசிட்ஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் செப்டேட் மைசிலியம், இந்த மைசிலியமுக்கு செப்டா வால் இருக்கும், யூனிசெல்லார் மல்டிசெல்லார் ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் பார்த்தீங்கன்னா குனீடியா சொல்லுவோம். அது வந்துட்டு அது வந்து அந்த செயின்ஸில் ஃபார்ம் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்துட்டு ஆஸ்கோமைசிஸ். ஸோ ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் கொனீடியா. இங்கே ஃபார்ம் இன் செயின்ஸ் அப்படின்னா ஐ கேன் சே இந்த கொனீடியா அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்லேருந்து உருவாகி வரும். ஸோ அதை தான் இங்கே செயின் சொல்கிறாங்க. செக்ஷுவல் ஸ்போர் ஆஸ்கோஸ்போர், அது ஆஸ்கை சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்குள்ளார வந்து வரும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஈஸ்ட், பெனிசிலியம், ஆஸ்பெர்ஜிலஸ். ரைட்டா? ஸோ பெசிடியோமைசிட்ஸில் கிளப் ஷேப்டு பெசிடியம் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இந்த மஷ்ரூமுக்கு இருக்க மாதிரி. ரைட்? ஸோ செப்டா வால் டெஃபினட்டாக இருக்கும். இதுக்கு மட்டும் தான் ஏ செப்டேட்டு, மிச்சம் எல்லாத்துமே செப்டா. ஸோ பெசிடியோ ஸ்போர்ஸை வந்துட்டு கொடுக்கும். ஸோ மஷ்ரூம்ஸ் மட்டும் வந்து எக்ஸாம்பிள். ரைட்? ஸோ இந்த கேள்வி என்னதுன்னா டிஃப்ரெண்ட்டு கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்
ஸோ இது உங்களுக்கு பிளான் கிங்டமில் தான் வரும். ஸோ அதனால் let us leave this. சரியா, பிளான் கிங்டமில் தான் வரும், இங்கே வராது. let us leave this. let us go for 4 marks and 5 marks right now. ஸோ இப்போ வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சாட்டில் எனக்கு ஒரு ஹார்ட் சிம்பிளை போடுங்க பார்க்கலாம். இஸ் இட் யூஸ்ஃபுல் till now? சாட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். இஸ் இட் யூஸ்ஃபுல் till now? So the organism shown in the given picture is an example of a symbiotic relationship between two organisms in which one is algae and it is a good pollution indicator. It is also found associated with the root of higher plants as mycorrhiza. Name the organism shown in the given picture. So basically இது எதோட இமேஜ்னா lichen, right? ரொம்ப சிம்பிள். So name the kingdom to which organism belongs. So fungi and algae ரெண்டும் சேர்ந்தது தான். ஸோ ஃபங்கை உங்களுக்கு ஃபங்கை கிங்டம், ஆல்கே மோஸ்ட்லி பிளான்ட் கிங்டமில் வரும். சரியா, ரைட்டா, புரியுதா நான் சொல்ல வர்றது? ஓகே, ஸோ லைக்கனைஸ் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க, ரைட். அண்ட் இதில் மைக்காரைசா அப்படிங்கிறதுல மைக்காரனா ஃபங்கை, ரைசனா ரூட்டு. ஸோ ஃபங்கையும் ரூட்டும் அசோசியேட் ஆகிறது தான் மைக்காரைசா. ரிலேஷன்ஷிப் as shown above, explain with example. ஸோ ரொம்ப சிம்பிள். லைக்கன் வந்துட்டு symbiotic relationship between fungi and algae, ரைட்டா. அது சில நேரம் சைனோபாக்டீரியா கூட இருக்கலாம். ஸோ ஃபங்கை வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆல்கேக்கு ஒரு ப்ராப்பர் என்விரான்மெண்ட்டை கொடுக்குது, ஷெல்டரை கொடுக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, புரியுதா? ரைட்டுங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் பாக்டீரியா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை வந்துட்டு ஃபங்கைக்கு கொடுக்குது, ரைட். ஆல்கே ஃபுட்டை ஃபங்கை கொடுக்குது, ஃபங்கை ஆல்கேக்கு ஷெல்டர் கொடுக்குது, ரைட். அப்போ இதெல்லாம் ஃபங்கைக்கான எக்ஸாம்பிள்ஸ். தே கேன் ஃபார்ம் அசோசியேஷன் வித் ஆல்கே. அடுத்த கேள்வி, பிளான்டே அனிமாலியா ஆர் 2 கிங்டம்ஸ் that were classified by scientists. ஸோ இந்த பேரா இருக்குது, அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கேள்வி என்னதுன்னா, விட்டேக்கர் டெஃபினிஷன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் டஸ் நாட் இன்க்ளூட். ஸோ விட்டேக்கரில் எது இன்க்ளூட் ஆகலை? ஸோ ஆல்கே வராது, ஓகேவா. ஆல்கே வந்துட்டு பிளான்ட்டுக்குள்ளே வந்துடுறதுனால ஸோ தேட் வில் பி த ரைட் ஆன்சரு. லினேஸ் ப்ரொபோஸ்டு என்ன கிங்டம் கிளாசிஃபிகேஷன்? 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். கரெக்டாக. கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன், எதை பேஸ் பண்ணது இல்லை? செல் ஸ்ட்ரக்சர், ஃபைலோஜெனி, ரீப்ரொடக்ஷன், கிராஸ் மார்ஃபாலஜி, ஓகேவா. ஸோ பேசிக்காக நம்ம விட்டேக்கரோட கிளாஸிஃபிகேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், கரெக்டாக. அப்போது விட்டேக்கரோட கிளாஸிஃபிகேஷனை பற்றி நம்ம பேசும்போது வி ஹாவ் டு நோட் ஒரு திங், அது கிராஸ் மார்ஃபாலஜியை பேஸ் பண்ணது கிடையாது. சரிங்களா, புரியுதா? டாக்ஸானமியில் அது ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கிடையாது. பாக்கி எல்லாமே இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக், ஓகேவா, புரியுதா? அண்ட் அடுத்து, விச் among the following is not a significance of classification. ஸோ எது வந்துட்டு கிளாஸிஃபிகேஷனுடைய சிக்னிஃபிகன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது கிளாஸிஃபிகேஷனுடைய முக்கியத்துவம் கிடையாது எது? என்னங்க, கிளாஸிஃபிகேஷனுடைய முக்கியத்துவம் கிடையாது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டு நோ த நம்பர் ஆஃப் டோட்டல் ஆர்கனிசம், அது கிளாஸிஃபிகேஷனுடைய முக்கியத்துவம் கிடையாது, ரைட். To make identification and study and research easier for diverse life forms, different ஆன லிவிங் ஆர்கனிசத்துடைய ஃபீச்சர்ஸை படித்து ரீசர்ச் பண்ணுறதுக்கு, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் யூஸ் ஆகும். சரிங்களா, அப்போ எல்லா ஆர்கனிசத்துடைய ஒரு கிளான்ஸை ஒரு பிக்சரில் கொடுக்கறதுக்கு கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் யூஸ் ஆகும். ஒரு ஆர்கனிசமுக்கும் இன்னொரு ஆர்கனிசமும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்கனிசம் கண்டுபிடிக்க கிளாஸிஃபிகேஷன் யூஸ் ஆகாது. சரியா, புரியுதா? அடுத்து, ஹூ ப்ரப்போஸ் த ஃபாலோயிங் கிளாஸிஃபிகேஷன், இதை கொடுத்தது யார்? சரியா, ஸோ இது 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு இந்த சாப்டரில் படிப்பீங்க. அது கொடுத்தது ஏர்னஸ்ட் ஹெக்கல் தான், ரைட். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ தேங்க்யூ பசங்களா. இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக் சஜஷன்ஸை கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் ஒவ்வொரு சாப்டருக்கும் இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் கொண்டு வரேன். ஸோ அண்டில் தென், பாய் பாய், டாட்டா, டேக் கேர், கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங்.